அன்னாளுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு வியாகுலம், கண்ணீர். தேவ சமூகத்தில், ஆலயத்தில், அவருடைய சமூகத்தில் சொல்லிட்ட பிறகு அவள் அதை குறித்து சிந்திக்கவில்லை. கையை தட்டி உற்சாகமா. தேவ சமூக கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறதான வார்த்தை, உன் காரியங்களை தேவ சமூகத்தில் என்னிடத்தில் சமர்ப்பித்து விடு, என்கிட்ட சொல்லிடு, அதை குறித்து நீ சிந்திக்காத. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்மளே வச்சுட்டு இருந்தால் அதற்கு பதில் கிடைக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு ஒரு புரிதல் கிடைக்காது. ஆனால் தேவ சமூகத்தில், அவருடைய சமூகத்தில் சொல்லிட்ட அன்னாள் அதை குறித்து அவள் சிந்திக்கவில்லை. ஒரு ஆமென் சொல்லுவார். எல்லாம் என் தேவன் பார்த்து கொள்ளுவார், என் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரே, அவர் பரிசுத்த பர்வத்தில் இருக்கிறவர், அவர் எனக்கானவர், எனக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உற்பவ காலத்தில் அன்னாளுக்கு ஒரு குமாரன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, என் கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் இரக்கமுள்ள தேவன், நீடிய சாந்தம், பொறுமை, தயவு இருக்கிறவர். அல்லேலூயா. அவர் நம்ம அப்பா என்று பெற்று இருக்கிறோம். இப்படிப்பட்டதான ஒரு பேருள்ள எங்கள் அப்பாவை பெற்றுக்கொண்டதான பெரிய ஜாதி எங்குமே இல்லை. கையை சொல்லுங்க, எங்குமே இல்லை. நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். எங்க அப்பா எங்களை எல்லாமே செய்வார். கையை தட்டி உற்சாகமா. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி. இயேசு ராஜா ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி உற்சாகமா. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். கரங்களை செய்து ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கம் உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, உடையவரே. சொல்லி பாடுங்க. இரக்கம் உள்ளவரே, உடையவரே, பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா. உற்சாகமா. ஆமென். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரலை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரலை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா என் இயேசு ராஜா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. புதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம்
தோற்ற போது எனக்காய் அடிக்கப்பட்டு உலக தோற்றம் முதல் எனக்காய் அடிக்கப்பட்டு என்னையும் புது வாழ்வு தந்துவித்தேன். வாழ்ந்த என்னையும் புது வாழ்வு தந்துவித்தேன். இயேசு ராஜா இயேசு ராஜா உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே இரக்கமுள்ளவரே மனதுருக்கம் உடையவரே இரக்கமுள்ளவரே மனதுருக்கம் உடையவரே சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. நீரிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா என் இயேசு ராஜா இருக்கிற நாளளவும் உம்மை நான் மகிமைப்படுத்துவேன். கையை தட்டி உற்சாகமா. உயிருள்ள நாளளவும் உம்மை நான் துதிப்பேன் சுவாமி. எங்களை நடத்துகிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. இதோ இதுவரை நடத்தினவர் எவ்வளோ பிரச்சனைகள் வந்ததான் அந்நாள். ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, என்ன செய்ய போறேன்னு தெரியல பலியிடுவதற்கு. ஆனா விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், என் தேவன் என்னை வழிநடத்துவார் என்கிறதான காரியத்தை மாத்திரம் மறந்துடாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. என் ஆண்டவர், எங்க ஏசப்பா, என் ஆவியானவர் என்னை நிச்சயமாய் நடத்துவார். நான் சொல்லுவேன், என் தகப்பனை நடத்தினவர். நான் அப்படிதான் வந்தேன். என் தகப்பனை நடத்தினாரு. எனக்கு தெரியல அப்போ. நான் கிண்டல் பண்ணுவேன், கேலி பண்ணுவேன், என்ன இதெல்லாம் சொல்லுவேன். ஆனா நான் கிண்டல் பண்ணினதான் என் ஆண்டவர் என்னல் கிண்டல் பண்ணல. நான் உதாசீனப்படுத்ததான என் ஆண்டவர் என்ன உதாசீனப்படுத்தல. அவர் என் நினைவாகவே இருந்தார். என் கூடவே இருந்தார். நான் அவரை மறந்தேன், அவர் என்னை மறக்கல. கையை தட்டி உற்சாகமா. நான் அவரை மறந்துட்டேன், ஆனா என்ன அவர் மறக்கல. நான் அவரை விட்டு தூரம் போயிட்டேன், அப்போ அவர் என்னை மறக்கல. அவர் என் நினைவாகவே இருந்தார், என் ஞாபகமாகவே இருந்தார். நான் போகிற இடமெல்லாம் என்னை பாதுகாத்தார். நான் போகிற இடமெல்லாம் என்னை வழிநடத்தினார். அப்படிப்பட்டதான் ஆண்டவர் இனியுமாய் நம் ஜீவன் இருக்கிற வரையில நம்மை நடத்துவார். அவரை மறக்காதீங்க, விசுவாசத்தை விடாதீங்க. நிச்சயமாகவே எபினேசர் என்னை பார்த்து என்னை வழிநடத்துகிறவர். எபினேசர் என்கிற நாமம் நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.